மார்னிங் எந்திரிச்சோன்னே செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பிரிக்கிறேன். ஸோ அதனால் பார்ட் 1ல் வந்து வீடியோ வந்து ஒரு 5 விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே பண்ணக்கூடாத விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்களில் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு அதாவது 1 டேக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மீல்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நைட் 9 o'clock 8 o'clock இது மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 12 hours வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் ஸோ மார்னிங்கும் எதுவுமே சாப்பிடாம ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக டைம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஸோ மார்னிங் ஃபுட்டை என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் லைட்டாவது சாப்பிடுங்க. ஸோ அது மட்டும் முக்கியமான விஷயம். எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் லைட்டாக சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது பார்த்தோன்னா உங்களுக்கு அல்சர் ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போதுமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ இது பார்த்தோன்னா வந்து எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரிங்கிங் காஃபி. ஸோ கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெட் காஃபி அப்படியாட்டி பெட் டீ இது மாதிரி குடிக்கிற விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்திரிச்சோடனே நம்ம பார்த்தோன்னா வந்து நல்ல வாட்டர் வந்து குடிக்கலாம். ஸோ எந்தளவுக்கு தண்ணி குடிக்கணுமோ அந்தளவுக்கு மசில்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களோட ஸ்கின் டோனை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக வாட்டர் குடிங்க. ஸோ எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. எப்படியும் நான் சொன்னால் கேட்பீங்களா அப்படின்னு தெரில. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள்லாம். ஸோ அதனால் அன்பாக சொன்னால் கேட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே டீ காஃபியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணி அப்படி இல்லாட்டி 3 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு டீ காஃபி வந்து லைட்டாக குடிங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா செக்கிங் சோஷியல் மீடியா. ஸோ நானுமே இந்த மிஸ்டேக்ஸை ரொம்ப பண்ணுறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்திரிச்சோடனே சோஷியல் மீடியாஸ் வந்து வாட்ச் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்குறது. ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சோடனே 30 minutesக்கு அப்புறம் தான் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனே பார்க்கணும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. அதனால் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நானுமே இந்த மிஸ்டேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எந்திரிச்ச உடனே நம்ம சோஷியல் மீடியாஸ் ஸோ இது மாதிரி ஃபோன்ஸ் மொபைல்ஸ்லாம் பார்க்குறதுனால ஸோ நம்ம கண் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்குறதுனால மொபைல்ஸ் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எந்திரிச்ச உடனே நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டேவை வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி ஸோ நீங்கள் உங்களோட டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே உடற்பயிற்சி செய்கிறதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இது தான். பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணுறாங்க, அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறதையும் ஸ்கிப் பண்ணுறாங்க. மார்னிங் செய்கிற உடற்பயிற்சிலாம் ரொம்பவே உங்களுக்கு பாடிக்கு வந்து முக்கியமாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் மார்னிங் உடற்பயிற்சி எப்போதுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 5th மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே செய்யக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா லோடிங் யுவர் பாடி வித் சுகர். ஸோ சுகரோட எப்போ நீங்கள் டயட் அடிக்கிறீங்களோ அது பார்த்தோன்னா உங்களுக்கு பேடான ஒரு விஷயத்தில் தான் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ உங்கள் பாடிக்கு நிறைய பிளட் சுகர் லெவல் டயபெட்டிஸ் ரிஸ்க்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால் சுகரை வந்து எப்போதுமே வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தோன்னா அதிகமாக சுகர் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு பார்த்தோன்னா பழகிடுச்சு. ஸோ நீங்களும் சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஸோ சுகர் நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறையா கெமிக்கல்ஸை தான் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணுறத விட நாட்டு சக்கரை கொஞ்சம் நல்லது தான். அதனால் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அந்த நாட்டு சக்கரமே கண்ட்ரோலாக இருக்கட்டும். ஸோ சுகர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் பாடி ஓவரால் பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க.